தொடர்ந்து விஜய் த்ரிஷா இஷ்யூ ஏன் நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதுதான் இதுக்கான முற்றுப்புள்ளி? இல்லை, சமூக வலைத்தளங்களை விஜய்க்கு வேண்டப்படாத பேசுகிறாங்க, அது போய் தொலைன்னு விட்டுறலாங்க. இந்த காலம் இந்த விட்டு போகிறான், விஜயம் கண்டுக்கல, த்ரிஷாவும் கண்டுக்கல, விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே மீண்டும் சொல்கிறேன், நயினார் போன்றவர்கள் பேசலாமா? ஃபஸ்ட் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் பேசிட்டீங்க, உங்களை சுற்றில இருக்கிற உங்களை என்ன அவர்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சியில் இருக்கிறவர்களே வானதி மேடமும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? இந்த பக்கம் கனிமொழி, ஒரு தமிழிசை அவர்கள், தமிழிசை பாண்டியன் அவர்கள் எல்லா பேரும் குரல் கொடுத்துட்டாங்க. அப்போ மிகப்பெரிய தவறு இல்லையா? நீங்கள் விஜய் ஒரு விஷயத்தை பேசினார், தனியாக கட்சி ஆரம்பித்து நான் வந்திருக்கேன், மக்கள்கிட்ட செல்வாருக்கு நான் ஓட்டை காமிக்கிறேன், ஓட்டுனா ஏன் நின்று வந்ததானங்க நீங்கள் ஓட்டு என்ன ஆயிருக்கான்னு தெரிய வரும். ஓட்டு வருமா? ஓட்டு வர்றதுக்கு தான் இந்த கூட்டம் வருது. என்ன பிரச்சனை வாங்குறான்னு பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கி விஜயை பேசுகிற எல்லாமே தோற்பதற்கான வேலைகள் நிறையா இருக்குது. மக்கள் அந்த தோல்வியை தருவார்கள் அவர்களுக்கு. ஸோ திரிஷா எதுக்கு எடுக்கிறீங்க? அவர் திரிஷா வீட்டில் இருக்கார், அவர் சென்னையில் வீடு இல்லையா? தமிழ்நாடே வீடுன்ட்டார். சேலத்தில் பேசுகிறதுக்கான ஒரு விஷயத்தை விஜய்கிட்ட நேரடியாக பேசுவதற்கு வார்த்தைகள் கிடைக்கல, பதில்கள் இல்லை. திரிஷா இழுக்கிறீங்க. திரிஷா கட்சியில் இருக்காங்களா? இல்லை அடிப்படை உறுப்பினரா? கூட நடித்த சக நடிகைங்க. கீர்த்தி சுரேஷ் ஒரு தடவை வச்சு பேசுனீங்க. இதற்கு முன்னாடி நடித்த ஒரு நடிகை கிளம்பி செட்டில் ஆகிட்டாங்க. சங்கவி அவர்களையும் பேசுனீங்க. கூட நடித்த எல்லாத்தையும் பேசுகிறீங்களா?